அண்ணே, ஆளுக்கு ஒரு பாட்டில் சரக்கு வேணும். யோ, யாரையா நீங்க? பயப்படாதீங்க, நாங்க லோடு மேனுங்க. இந்த நெல்லு மூட்டை இறக்கிறதுக்காக வந்தோம். கடையில சரக்கு வாங்கி குடிக்கிற அளவுக்கு எங்ககிட்ட காசு இல்லை. அதனால நாட்டு சரக்கு எங்க கிடைக்கும்னு விசாரிச்சோம். எங்க கிடைக்கும்னு சொன்னாங்க, அதான் வந்தோம். ஆளுக்கு ஒரு பாட்டில் கொடுங்கண்ணே, காசு கொடுத்துட்றோம். கொடுங்கண்ணே. டேய் அண்ணா, ஆளுக்கு ஒரு பாட்டில் கொடுக்கல. கார் சத்தம் கேக்குது, யாரா இருக்கும்? அண்ணா அண்ணா, காலைல திரும்ப வராங்கண்ணே. நேரடி ரகுராம் கிட்ட போனா காரியம் நடக்காதுன்னு சொல்லிட்டு, அதனால அந்த ஊர்ல அவருக்கு ஆகாதவங்கன்னு சொல்லிட்டு புவனான்னு ஒரு லேடி இருக்காங்க. நான் ரகுராம் புள்ளன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போனேன். நான் காட்டின ஆதாரத்தை எல்லாம் பார்த்து அவங்க நம்பிட்டாங்க. அந்த அம்மா துணையோட ரகுராம பஞ்சாயத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டேன். நேத்தே பஞ்சாயத்து முடிஞ்சு தீர்ப்பு எனக்கு சாதகமா வந்திருக்க வேண்டியது. திடீர்னு இடி இடிச்சு கோயில் கோபுரத்துல விரிசல் விழுந்துருச்சு. அதனால பஞ்சாயத்தை ஒரு வாரம் தள்ளி வச்சுட்டாங்க. அடுத்த பஞ்சாயத்து கூடுறப்ப தீர்ப்பு உனக்கு சாதகமா வந்துரும்ல? அதெல்லாம் கண்டிப்பா வந்துடும்ண்ணே. ஏன்னா எனக்கு புவனா மேடம் இருக்காங்கல்ல, அவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க. நான் விட்டாலும் அந்த விஷயத்தை அவங்க விடவே மாட்டாங்க. இனிமே இந்த ரகுராமுக்கு வேற வழியே இல்லை. அதனால அவரு என்ன அவர் புள்ளன்னு ஏத்துக்கிட்டே ஆகணும். அப்படி ஏத்துக்கிட்டா அந்த ரைஸ் மில்ல உன் பேருக்கு எழுதி வச்சிருவாங்களா? என் டிமாண்ட் இந்த ரைஸ் மில் தாங்க. சொத்துல அவங்க எதை கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன். அந்த ரைஸ் மில் தான் வேணும்னு ஒத்த கால்ல நிப்பேன். குட் குட். இதான் நீங்க கூழ் காய்ச்சற லட்சணமா? ஏண்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஊருக்கே வந்து நீங்க சாராயம் காய்ச்சுவீங்க? தங்கச்சி, இவனுங்க ஒருத்தனையும் விடக்கூடாது. போலீஸ்ல புடிச்சு கொடுத்து எல்லாரையும் வெளியே விடாத மாதிரி பண்ணணும். ஆளுங்களை வச்சு சாராயம் காய்ச்சறது மனோகர் தானே? எப்படியோ இன்னைக்கு தப்பிச்சிட்டான். ஆனா அவன் எங்க ஓடி ஒளிஞ்சாலும் பிடிக்காம விட மாட்டேன். மாயா, போலீஸ்க்கு போன் போடு. இவங்க மொத்த பேரையும் தூக்கி உள்ள வச்சிடலாம். சரிங்க பெரியம்மா. அம்மா அம்மா அம்மா, நாங்க கூலி வேலை பாக்குறவங்கம்மா, எங்களை மாட்டி விட்டுறாதீங்கம்மா. தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்கம்மா. ஏன் இந்த உலகத்துல பிழைக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா? சாராயம் காய்ச்சறதெல்லாம் ஒரு தொழிலா? அம்மா எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. எங்களுக்கு புள்ள குட்டிங்க இருக்காங்கம்மா. ஏதோ வயிற்று பொழப்புக்காக இந்த வேலையை பார்த்துட்டோம்மா. இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டோம்மா. அந்த ரியல் எஸ்டேட் காரை அனுப்பிதான் நீ இங்க வந்திருக்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவனுக்கு ரகுராமோட ரைஸ் மில் இருக்கிற இடம் வேணும். அதை கேம் மூலமா அவனுக்கு வாங்கி கொடுக்கிற ஐடியாவோட நீ வந்திருக்க. சரி, நீ யாரு சொல்லுடா. நிஜமாவே நீ யாரு? உன் பேர் என்ன சொல்லு. ஜீவாங்கிற பேர்ல சர்டிபிகேட்லாம் கொண்டு வந்திருக்கல்ல, அதெல்லாம் யாரோடது? உண்மையிலேயே ஜீவாங்கிறது யாரு? கழுத்தறுத்துருவேன். சொல்லு. மயிலியா இறகு போடாதமா. அவன் கைய பிடிச்ச அவன் சுண்டு வரல கட் பண்ணு. ஐயா, இருங்க. நான் சொல்லிடுறேன். சொல்லு. நான் ஒரு யாரும் இல்லாதவன். அனாதாசிரமத்துல தான் வளர்ந்தேன். அங்க ஜீவான்னு ஒரு பையன் இருந்தான். அவன்கிட்ட உங்ககிட்ட காட்டின போட்டோவும் ஹாஸ்பிட்டல் இருந்த ரெக்கார்ட்ஸும் இருந்துச்சு. அவன் தான் அப்பா பேரு ரகுராம், அம்மா பேரு சிவரஞ்சனின்னு சொல்லுவான். திடீர்னு ஒரு நாள் அவன் காணாம போயிட்டான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட இருந்த கொஞ்சம் பணம், அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் அப்புறம் ஆசிரமத்துல ஒரு பையன் அடிச்சு மண்டையை உடைச்சிட்டேன். அங்கிருந்து என்னை ஒரு சிறார் பள்ளிக்கு அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து கிரைம். நான் திருந்த மாட்டேன்னு சொல்லி ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. அங்கதான் ரியல் எஸ்டேட் அதிபர் கோபாலனை சந்திச்சேன். அவரோட பவரை யூஸ் பண்ணி என்ன வெளியெடுத்தாரு. ஆமா, உன் பேர் என்ன? என் பேரு ஜீவ். ஏய், இனியும் ஜீவா கிவான்னு சொன்ன தொலைச்சிருவேன். இல்ல வாசு. அம்மா, சாப்பாடு கீழே வை. இது இங்க டைனிங் டேபிள் இருந்தா. ஏய்,
சாப்பிடுறதுனா சாப்பிடு, இல்லைன்னா சாப்பாடு எடுத்துட்டு போக சொல்லட்டுமா? மீனா, மேடம் இல்ல 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 இல்ல, நான் சாப்பிட்றேன். என்ன பண்றது? அந்த கை கழுவு, கேக்கல. அந்த கை கழுவ ஃபிங்கர் ஃபால்ஸ். சாப்பிடு. அந்த நிஜமான ஜீவா எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? தெரியாது மேடம். மேடம், 25 வருஷத்துக்கு முன்னாடி சிவரஞ்சனின்னு ஒரு பொண்ணை இங்க அட்மிட் பண்ணிருந்தேன். அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட், அட்மிஷன் கார்டு, டிஸ்சார்ஜ் சம்மரின்னு சமீபத்தில் யாராவது வந்து கேட்டாங்களா? யாரும் வரல சார். அப்படியே வந்து கேட்டாலும் அவ்வளோ சுலபத்துல நாங்க கொடுக்க மாட்டோம். சீனியர் டாக்டர் பார்த்து லெட்டர் கொடுத்து அவர் சைன் பண்ண மட்டும்தான் கொடுப்போம். ஓ, அப்படி யாருக்கும் கொடுக்கல சார். நன்றி. மேடம், இப்போ ஒருத்தர் வந்தார்ல, அவர் என்ன கேட்டு போறாரு? நீங்க யாரு சார்? அதையும் கேக்குறீங்க? இல்ல இல்ல, சும்மா தான் கேட்டேன். கதர் மாதிரி இருக்கா? கதர் தான். இங்க என்ன பண்றான்? ஒருவேளை யாரையாவது டிராப் பண்ண வந்திருப்பானோ? ஃபாலோ பண்றான். அட பாவி, இப்படியா பண்ணுவான்? ஏன் பார்வதி, உங்க அண்ணன் தண்ணி அடிச்சு பார்த்திருக்கேன், இப்ப சாரையுமே காய்ச்ச ஆரம்பிச்சிட்டானா? கடையிலனா காசு கொடுத்து வாங்கணும், எதுக்கு நாமளே காய்ச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டாரு போல இருக்கு. ஏய், வாய மூடுறா. என்ன எதுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசாத. அப்படி சொல்லுங்க அண்ணி. என் அண்ணனாவது சாராயம் காய்ச்சறதாவது. அந்த பக்கம் அவர் ஏதாவது வேலையா இருந்திருப்பாரு. அதான் இவங்க யாருக்கும் அவரை பிடிக்காதே. அவரை பார்த்ததும் சாராயம் காய்ச்சறதா பழி போடுறாங்க.